இந்த பையன் கல்யாணம் எப்படி நடக்கும்னு சொல்லி ஜோசியக்காரனை பார்க்க வந்திருக்கிறாரு. அந்த ஜோசியக்காரர் ரோட்ல ஒரு வண்டி ஸ்பீடா போறத பார்த்துட்டு இந்த வண்டி எப்படி போதோ அதே மாதிரி தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும்னு சொல்றாரு. இதை கேட்கிற அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தாச்சுன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு டிரான்ஸ்பாரத்துல கவுந்து கிடக்குது. அடுத்த நாளே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டும் தம்பியும் பத்திரிக்கை வாங்க போயிருக்காங்க. அங்க பத்திரிக்கையில பார்த்தாச்சுன்னா பொண்ணோட அண்ணன் பேர் தான் பெருசா இருக்குது. இதை பாக்குற ஃப்ரெண்டோ பொண்ணோட அண்ணன் பேர்லாம் யாராவது பத்திரிக்கை போட்டு அடிப்பாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. தம்பிக்காரனோ எங்க அண்ணன் அடிப்பான்னு சொல்றான். அந்த நேரமா டீ சப்ளை பண்ண வந்தவனோ உங்க அண்ணன் கல்யாணம்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு போயிடுறான். இதை பாக்குற தம்பிக்காரனும் முத பத்திரிக்கை ராசியானாலான்னு சொல்லி கடைக்கார்ட்ட கேட்க அவரும் ரொம்ப ராசியானாலு ஜனவரி மாசம் என்கிட்ட புத்தாண்டு வாழ்த்து சொல்றக்கா வந்தான். நான் அக்டோபர் மாசம் தான் கடை திறந்தேன். ஆனா 10 மாசம் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுல கிடந்தேன்னு சொல்றாரு. ஏன் இப்படி பாக்குறாங்கன்னாச்சுன்னா இவன் காதலிச்ச பொண்ணு இவனை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாதவன் நேரம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறான். அங்க போற அவனை ஆனந்தான்றவரு இவனுக்கு மோட்டிவேஷனை கொடுத்து இவனுக்கு அவரோட தங்கையை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாரு. அதனால பொண்ணோட அண்ணன் மேல ரொம்ப மரியாதையா இருக்கிறான். ஏன்னா பொண்ணு கிட்ட பேசுறதோட பொண்ணு அண்ணன் கிட்ட தான் அதிகமா பேசுறான். இவன் எந்த நேரம் காதல் ஃபீலிங்ல இருந்தாலும் அவர் தான் மோட்டிவேஷனை கொடுக்கறாரு. இவனோட கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு இவர் தான் ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. இவரோட பாசத்தை புரிஞ்சுக்கிறவன் ஊருக்கு போனவன் இவரை தான் போய் பார்க்க போறவன் அவருக்கு ஒரு ஐபோனே வாங்கி கொடுக்கறான். அதை பார்த்து அவரு கண் கலங்கி போயிடுறாரு. ஒரு கட்டத்துல முன்னாள் காதலியோட ஹஸ்பண்டே இவர் தான் தெரிஞ்சுக்கிறான். அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போராடுறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே இவன் வேலை செஞ்ச கம்பெனில கையாடல் பண்ணிட்டான்னு சொல்லி இவரோட ஃப்ரெண்டை வச்சே சொல்றான். அவரும் நான் சாமிக்கு மேல போட்டிருக்கேன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வேற வழி இல்லாம பொண்ணுகிட்டே போய் இந்த கல்யாணம் நடக்கான்னு சொல்றான். அவ்வளவு நீங்க காதலிச்சது எங்க அண்ணியவான்னு சொல்லி கேட்கறா. இதை கேட்கிறவன் யார் சொன்னான்னு சொல்லி கேட்டா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் எங்க அண்ணி சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க தயார்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் இவன் கல்யாணத்தை நிப்பாட்டுறதே கைவிடுறான். ஆனா பொண்ணோட அண்ணனுக்கு இவன் தான் தன்னோட மனைவியோட முன்னாள் காதல்னு சொல்லி தெரிய வருது. ஏன்னா இவனை வச்சுதான் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அதனால இவனை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. அதை கேட்கிறவன் இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சவாலே விட்டுட்டு போயிடுறான். அதனால ஆத்திரமானவர் வீட்டுல போய் இந்த கல்யாணம் நடக்குன்னு சொல்றாரு. ஆனா இவர் பேச்சை யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஒரு பேச்சையும் மீறி எல்லாருமே கல்யாணத்துக்கும் தயாராயிடுறாங்க. கோயிலுக்கு போய் பார்த்தாச்சுன்னா கல்யாணத்தை நடத்த வந்தவங்களோட கல்யாணத்தை நிறுத்த வந்தவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அதுல இவனோட காலேஜ் மட்டும் ஒருத்தன். ஏன்னா காலேஜ் மண்டோட கல்யாணத்துல இவன் பிராங்க் பண்றேன்னு சொல்லி பால்ல மிளகத்துல கலந்துருவான். அது தெரியாத காலேஜ் மண்டோ அந்த பாலை வச்சு நிறைய வித்தைகள் பண்ணிருப்பான். அதனால பொண்ணு கோச்சிக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிருப்பா. அதனால அந்த கல்யாணத்தை நடத்த விட முடியும்னு சொல்லி காலேஜ் மண்டோ வந்து மிரட்டுறான். இது தெரிஞ்சுக்கிற மச்சாங்காரனும் அவங்கிட்ட போய் டீல் பேசுறான். அவனும் நான் எது பண்ணாலும் தனியா தான் பண்ணுவேன், யாரையும் கூட்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த நேரம் மச்சாங்காரன் தன்னோட மனைவி தேடுறான். மனைவியை காணும். அந்த நேரம் காலேஜ் மண்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். பொண்ணை கடத்திட்டேன், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றான். அப்பதான் பொண்ணை கடத்துறதா நினைச்சுக்கிட்டு முன்னாள் காதலியே கடத்தி இருக்கிறான். இதை கேட்கிற சங்கரனும் உங்ககிட்ட ஆரம்பத்திலே பிளான் என்னன்னு சொல்லி கேட்டா எல்லாம் தனியா பண்ண சொல்லி ஏமனையா கடத்தின சொல்லி அவனுக்கு ஒரு மீதியே கொடுக்குறான். அப்பதான் இவனோட அம்மா இவங்கிட்ட வந்து உன்னோட மனைவியோட காதல் விஷயம் எங்களுக்கு தெரியும், என்ன உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க சொல்றான். அது ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட மறைச்சதுக்கு காரணமே நீ ஒரு முன்கோவக்காரன்றதுனால உங்ககிட்ட சொல்லாமட்டோன்னு சொல்றாங்க. அதை கேட்கிறவன் தன்னோட முன்கோவத்தினாலதான் இவ்வளவு விஷயத்த நம்ம இழந்திருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறான்.